கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? அதிசயங்களை செய்கிறவர் மாத்திரமல்ல, அவரால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அற்புதமானவரைத்தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இதைத்தான் எரேமியா 32 அதிகாரம் 27 சொல்லுகிறது. இதோ, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இந்த வருடத்தின் துவக்கத்தில் ஆண்டவரிடத்தில் ஒரு சில நன்மைகளை எதிர்பார்த்த நிலையில் 11 மாதங்கள் கடந்து விட்டது. ஆண்டவரே, அடுத்த வருடத்திலாவது எனக்கு தாரும் என்று சொல்லி இந்த மாதத்தை மறந்து அடுத்த மாதத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, உன்னை பார்த்துதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறார், என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, என்னால் இந்த காரியத்தை இந்த மாதத்தில், இந்த வாரத்தில், இந்த வருடம் முடிவதற்குள்ளாய் செய்ய முடியாது என்று நினைக்கிறாயா? இல்லை, நான் நினைத்தால் அதை தடை செய்ய ஒருவராலும் கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நீங்கள் ஜெபித்த ஒரு சில ஜெபங்கள் 11 மாதங்கள் கடந்தும், இந்த 12வது மாதத்தில் 10 நாள் கடந்தும் அந்த அற்புதம் நடப்பதற்கான காரியங்கள் தென்படவில்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் செய்கிறவர். நேர்த்தியாய், செம்மையாய், நாம் நினைப்பதை விட கிரகிக்க முடியாத அளவு செய்கிறவர். நீங்கள் நினைக்கிற காரியம் உங்களுக்கு பெரியதாய் இருக்கலாம், சுற்றி இருக்கிறவர்களுக்கு அது மலை போல தோன்றலாம். ஆனால் என் தேவனுக்கு அது லேசான காரியம். அவர் அதை செய்து முடிக்க அவருக்கு சில நொடிகள் போதும். அது பெரிய காரியமானாலும் சரி, சிறிய காரியமானாலும் சரி, அவர் ஒரு வார்த்தை சொல்வார் என்று சொன்னால் அது எப்பேற்பட்ட காரியமாயிருந்தாலும் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். அன்றைக்கு காற்றையும் கடலையும் தன் வார்த்தையினாலே அடக்கினாரே, தம் வார்த்தையினாலே வானத்தை, பூமியை, எல்லாவற்றையும் படைத்தாரே, அவருக்கு உன்னுடைய வாழ்க்கையில் சில காரியத்தை மாற்றுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகிவிடப் போகிறது? எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய விசுவாசம் குறையாமல் அவரை முழுமையாய் விசுவாசிப்பீர்கள் என்றால், அதாவது இந்த வருடம் முடிவதற்குள்ளாய் எனக்கு நீர் செய்துதான் ஆக வேண்டும், நீர் செய்வீர் என்று நம்புகிறேன் என்ற அசைக்க முடியாத விசுவாசம் உங்களுக்கு இருக்குமானால், ஆண்டுடைய நாமத்தில் நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், அவர் உங்களுக்கு நிச்சயமாய் செய்து முடிப்பார். 11:59 மணி நிமிடத்தில் கூட அவரால் செய்து முடிக்க முடியும். ஏனென்றால் அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே எல்லாம் நடந்துவிடும். ஆகவே நீங்கள் எதை குறித்து சோர்ந்து போயிருக்கிறீங்களோ அதை செய்ய நம் தேவனால் ஆகும். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதை மாத்திரம் மறவாமல் உங்கள் விசுவாசத்தை தளர்ந்து போக பண்ணாமல் இருந்து பாருங்கள். நிச்சயம் அவர் உங்களுக்கு அதிசயத்தை செய்து முடிப்பார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.